ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயநய் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம வாரந்தோறும் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். ஒவ்வொரு வீடியோக்கள்லயும் பாத்தீங்களா, நம்ம சுகர் நாடி விதிமுறையுடைய படைப்பு பண்ட மண்டல் விதிகள் பாத்தீங்களா உங்களுக்கு புதிதா இருக்கும். நீங்களும் இது மாதிரி அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. நாம பார்த்து ஒரு ஜாதகத்துக்கு இப்படி பலன் அப்படின்னு நம்ம சொல்லி ஜாதகர் ஆமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜாதகம் பார்க்க நண்பர்களே நீங்க சொன்ன விதி என்னுடைய ஜாதகத்துல இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரி, என்ன விரிவாக சொல்லுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஜாதகம் பாக்குறோம் அப்படிங்கறதையும் அவங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்து சரின்னு சொன்ன அமைப்பு ஜாதகம் பாத்தீங்களா போர்டுல போட்டிருக்கேன். நானும் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது ஆண் ஜாதகம். 2/6/1980 2/6/1980 5:10 PM சென்னையில இருந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல அனுப்பிச்சிருந்தாங்க. துலாம் லக்னம், லக்னத்துல மாந்தி, மகரத்துல சந்திரன், கும்பத்துல கேது பகவான், ரிஷபத்துல சூரியன், மிதுனத்துல புதன் சுக்கிரன், லக்னத்துக்கு 11ல செவ்வாய், ராகு, சனி பகவான், குரு பகவான், 4 கிரகமும் லக்னத்துக்கு 11 இருக்கு. இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கலாம். மிதுன லக்னம், நவாம்சத்துல மிதுன லக்னம், லக்னத்திலேயே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னியில செவ்வாய் இருக்காங்க. துலாம்ல கேது பகவான், தனுஷுல சனி பகவான், புதன் சுக்கிரன், மகரத்துல சந்திரன், மேஷத்துல ராகு பகவான், நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கலாம். குரு திசையில கேது புத்தி ஜாதகருக்கு நடக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்களா என்ன இவருக்கு நம்ம கேள்வி நம்ம கிட்ட கேட்பாரு அப்படிங்கறத பாத்தீங்களா நம்ம சொன்னோமா இவங்க சரின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு ஜாதகம் வருது அப்படிங்கிறப்ப அந்த திசா புத்திகள் நம்மளுக்கு ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு ஒவ்வொரு திசையும் புத்தியும் நம்மளுக்கு வந்துட்டுதான் இருக்கும். நம்ம சுகர் நாடியுடைய பண்ட மண்டல் விதி என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, முதல் திருமணம் ஒரு விவாகரத்துல முடிஞ்சிருது, அல்லது ஒரு பிரிவினையை கொடுத்துருது, அல்லது தாமத திருமணம் நடக்குது, திருமணம் நடக்கவே போயிடுது. இந்த திருமணம் சார்ந்து இந்த அமைப்புகள் எல்லாமே ஜாதகத்துல இருக்கு. ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் இது இருதார அமைப்பு, 2-3 தாரத்தை இது செஞ்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் நடிகளை பார்த்த உடனே அழகா இந்த ஜாதகத்துக்கு இந்த விதி பொருந்தி இருக்கு, இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும், திருமணம் சார்ந்து இப்படித்தான் பாதிப்பு இருக்கும், திருமணம் சார்ந்து இப்படிதான் சொப்ப நிகழ்வுகள் இருக்கும், திருமணத்துக்கு பின் நல்ல வளர்ச்சி, தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கும், பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், குடும்பம் சிறப்பா இருக்கும், திருமணத்துக்கு பின் வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கும், தொழில் இப்படிதான் இருக்கும், பொருளாதாரம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம சுகர் நாடியில சொல்லலாம். இந்த ஜாதகர் நம்மளுக்கு ஜாதகம் அனுப்பிட்டு கேட்டாங்க. நாம என்ன கேட்டோம் அப்படின்னா, திசா புத்தி வயதுகள் எல்லாமே கணிதம் செஞ்சுட்டு நம்ம அவர்கிட்ட சொல்றப்ப ஜாதகர் நம்ம சொன்னோம், இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா 2 திருமணங்கள் இருதார அமைப்புடைய ஜாதகங்கள், 2வது திருமணம் செஞ்சிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அவர் சொன்னாரு, 2 திருமணம் முடிஞ்சு 3வது திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அவரே சொன்னாரு. 2 திருமணம் முடிஞ்சு 3வது திருமணத்துக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி திருமணம் தொடர்ந்து பிரிவினை கொடுத்துட்டே இருக்குது, கணவன் மனைவிங்க ஏன் வாழ முடியல அப்படிங்கறதா அவருடைய கேள்வியா இருந்துச்சு. நம்ம என்ன அதுக்கு விதிமுறை எடுத்து சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் எந்த ஒரு லக்னத்துக்குமே 7ஆம் பாவம் தான் திருமணத்தை நடத்தி வைக்கும். 2, 7, 11ஆம் பாவம் திருமணத்தை நடத்தி வைக்கும். அதன் முதல் பங்கு, முக்கிய பங்கு 7ஆம் பாவத்துக்கு தான் இருக்கும். ஒரு ஆணுனா பெண்ணு, பெண்ணுனா ஆணு, 1, 7 பாவமா அது வரும். அந்த 7ஆம் அதிபதி பாத்தீங்களா 11ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. இந்த ஜாதகத்துல பாருங்க, இவரு துலாம் லக்னம், இவருக்கு 7ஆம் அதிபதி செவ்வா, அவர் 11ஆம் பாவத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி செவ்வா 11ஆம் பாவத்துல இருக்காரு. அவர் 11ஆம் பாவத்துல இருக்கிறாரு. யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா, லக்னாதிபதி கால் வாங்கி இருக்காரு. 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல இருக்காரு. அவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் கால் வாங்கி இருக்காரு. செவ்வா சுக்கிரன் கால் வாங்கி இருக்காரு.
அதனால வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் 11ஆம் பாவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இளைய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை செஞ்சு வச்சுட்டு இருக்கோமா. லக்னாதிபதி காலில இருந்து அந்த ராகுவும் பாருங்க 11தான் இருக்குது. ராகுவும் பாத்தீங்கன்னா 11தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு 11 இருக்குது. அந்த செவ்வாய் நின்றது சுக்கரன் கால்ல நீசமா இருக்குது. செவ்வாய் நின்றது சுக்கரன் கால் 11ஆம் பாவத்துல செவ்வாய் சுக்கரன் கால், சுக்கரன் நீசம். நம்மளுக்கு எப்பவுமே சொல்லி இருக்கிறோம், பரணி 2 பூரம் 2 பூராடம் 2 இந்த பாவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு போக கூடாது, தாரக்குற்றம், திரும்ப திரும்ப திருமணத்தை செஞ்சு வைக்கும் அப்படிங்கறத நிறைய வீடியோக்கள்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல பலம் பெற்று அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா இருதார அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கறத நம்ம வலுவா எடுத்துக்கலாம். அவர் லக்னாதிபதி கால் வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதியும் அந்த ராகு கால்ல அவரும் ராகு 11ஆம் பாவத்துல இருக்காரு. ராகுவும் 11ஆம் பாவத்துல இருக்காரு. அந்த ராகு நின்றது பாருங்க கேது கால். ராகு நின்றது கேது கால். கேது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு திரும்ப அந்த செவ்வாய் வந்து 11ஆம் பாவத்தை தான் தொடர்றாரு. செவ்வாயும் 11ஆம் பாவத்தை தான் தொடர்றாரு. அப்ப அந்த நின்ற நட்சத்திரம் எல்லாமே வந்து பாருங்க 2, 7, 11ஆம் அதிபதி நட்சத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்தையே தொடும். 11ஆம் பாவத்தையே தொடும். 11ஆம் பாவத்துல இப்ப நம்மளுக்கு சனி பகவான், ராகு, குரு, செவ்வாய் இந்த பாவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துல எப்பவுமே வந்து எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க சார், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, 11ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 கிரகங்கள் இருக்கக்கூடாது. 2, 3, 4 கிரகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவம் வந்து அந்த பாவத்தை பலமடைய செஞ்சிடும். அதிகப்படியான அந்த பாவத்தை பலமடைய செஞ்சிடும். பல திருமணம் செய்வாங்க, அல்லது பல பெண்ணுனா ஆண், ஆணுனா பெண், அப்படி பல உறவுகளுடன் தொடர்பு ஏற்படுத்திவிடும். 11ஆம் பாவம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் அதிகமா இருக்கக்கூடாது, அது பலம் பெறக்கூடாது. பலம் பெற்றுச்சுன்னா 2 திருமணம் 3 திருமணம் அப்படின்னு செஞ்சு வச்சிடும். ஆனா இருந்துச்சுன்னா பெண்கிற அந்த தொடர்புல அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாதிப்பை, பெண்களோட தொடர்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வாஷ்டக வர்க்கம் அப்படிங்க சர்வாஷ்டக வர்க்க பரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முறை இருக்கு. அந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு எங்களை ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்காரு. லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல பரல்கள் வந்து மற்ற பாவத்தை விட 11ஆம் பாவத்துல அதிகமான பரல்கள் இருந்துச்சுன்னா பல திருமணத்தை செஞ்சிடும். மற்ற பாவத்தை விட 11ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா 2, 3 திருமணங்கள் செஞ்சுவிடும் அப்படின்னு எங்களுக்கு விதிமுறை சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம் நாட்டினுடைய அரசியல் நல்ல ஒரு பிரபலமான அரசியல்வாதியும் கூட, திரைப்படங்கள்ல சினிமாவில பாத்தீங்கன்னா மிக மிக பிரபலமானவர். அவர் கும்பல் லக்னம். அவருக்கு 11ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 பரல்கள் இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பெண் தொடர்புகள் அதன் மூலமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இறுதி ஒரு பயணத்தை தேடி கொடுத்துருச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகத்திலுமே 11ஆம் பாவத்தில் கிரகங்கள் அதிகமா இருக்கக்கூடாது. இது ஆணுக்கும் பார்க்கணும், பெண்ணுக்கும் பார்க்கணும். திருமண பொருத்தத்தை நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். 11ஆம் பாவத்துல கிரகங்கள் அதிகமா இருக்கக்கூடாது, பரல்கள் அதிகமா இருக்கக்கூடாது. 11ஆம் பாவத்துல உச்ச கிரகமும் ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் இருக்கக்கூடாது. 11ஆம் பாவத்துல உச்ச கிரகமும் ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோமா, 11ஆம் பாவம் என்பது ஆசை, அபிலாசை, சந்தோஷம், பேராசை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிவை தேடி கொடுத்துரும். ஒரு அழிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு பாதையில கொண்டு போய் விட்டுரும். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். 11ஆம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடாது, ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடாது, பரல்கள் அதிகமா இருக்கக்கூடாது. இது வந்து பேராசை வந்து பெரும் நஷ்டம், நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பை கண்டிப்பா கொடுத்துரும். நம்மளுக்கு சர்வாஷ்டக பரல் வந்து பாத்தீங்கன்னா 337 பரல்கள் 12 பாவத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 24 பரல்கள்ங்கிறது நார்மல், சராசரியா ஒரு பாவத்துல வந்து 24 பரல்கள் இருக்கலாம். எந்த ஒரு வீட்டிற்குமே வந்து பாத்தீங்கன்னா 33க்கு மேல தாண்டிச்சுனா அந்த பாவம் பலம். ஒரு பாவத்துல ஒரு 12 லக்னத்துக்குமே 12 பாவத்திலுமே எந்த வீட்டிலுமே 33க்கு மேல தாண்டிச்சுனாவே அந்த பாவம் பலம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம்.
11ஆம் பாவம் பரல்கள் அதிகமா எடுக்கவே கூடாது. அது மட்டுமா 3, 7, 11ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்களா பரல்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஜாதகர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன்னுடைய இன்பத்திற்காகவே பொன் பொருள் வீடு மண் மனை இழந்தவங்க நிறைய பேரை நம்ம அனுபவத்துல பாக்குறோம், வாழ்க்கை முறையில பாக்குறோம், சினிமால பாக்குறோம், தினசரி வாழ்க்கையிலேயே நம்ம பாக்குறோம். 11ஆம் பாவத்துல 3, 7, 11ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுடைய இன்பத்திற்காகவே நிறைய இழந்து கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பாக்குற ஒரு முறைதான். இப்படி வந்து பாத்தீங்களா லக்னத்தை விட எந்த பாவமும் பலம் பெறக்கூடாது. 12 பாவத்திலுமே லக்னம் தான் பலம் பெறணும். லக்னத்துல தான் பரல்கள் அதிகமா இருக்கணும். லக்னத்துக்கு தான் பரல் அதிகமா இருக்கணும். லக்னத்தை விட 12 பாவத்துல எந்த பாவத்திலும் பரல்கள் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவம் தான் அதிகப்படியான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஒரு உதாரணம் சொல்லலாம். லக்னத்தை விட 8ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்ப வாயில கொடுத்துரும். எந்த வயதோட்டமா இருந்தாலும் சரி, லக்னத்தை விட 8ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஆயுள் கண்டத்தை கொடுத்துரும். இதே மாதிரி நம்ம 12 பாவத்துக்குமே பார்க்கலாம். லக்னத்தை விட 2ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா நல்ல பேச்சு திறன் இருக்கும், நல்லா குழந்தைங்க படிக்குங்க, எழுதுங்க, படிக்குங்க, பேச்சு குரல் வளம், அறிவு, புத்தி, ஞானம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். லக்னத்தை விட 3ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க பாக்குற விஷயத்த நல்லா அறிவுபூர்வமா சிந்திக்குங்க, செயல்படுங்கள், எழுத்து, பேச்சு திறன், குரல் வளம், தொலைத்தொடர்பு சம்பந்தமானது பாவங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். லக்னத்தை விட 4ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா தாயினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். தாய் சொல்லதான் அந்த ஜாதகர் கேட்பாரு. மனைவிய கூட வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு பின் தாராங்கிற ஸ்தானத்துல வச்சிருவாரு. எந்த ஒரு வீட்டுல ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் சரி, குடும்பத்துல நல்லது கெட்டது செய்யனாலும் எங்க அம்மாவை கிட்ட செஞ்சுக்கலாம், எங்க அம்மா சொல்ற மாதிரி நீ செய்ய, எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாரு, அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணு அப்படின்னு தாய்க்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு. லக்னத்தை விட 4ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா தாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். லக்னத்தை விட 5ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் புகழோட இருக்கும். குழந்தை நிறைய விருதுகள் வாங்குறது, பதவி, பட்டம், அது மாதிரியே அந்த குலதெய்வம் சார்ந்து அனுகிரகம், அந்த அறிவு, புத்தி எல்லாமே அதிர்ஷ்டம் எல்லாமே 5ஆம் பாவம் தானே. அந்த 5ஆம் பாவம் சிறப்பா இருக்கும். லக்னத்தை விட 6ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருக்கக்கூடாது. நோய் வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துரும். அந்த 1, 6 தொடர்பு வந்து அந்த நோய் அதிகப்படியான வீரியத்தன்மை அதிகமாகி அந்த நோய் வாய்ப்பட்டு அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். லக்னத்தை விட 7ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல மனைவியோடைய கைதான் ஊங்கி இருக்கும். அவங்க வீட்டுல அந்த அம்மா மனைவி 1, 7 தன்னுடைய மனைவி என்ன சொல்றாங்களோ அததான் அந்த ஜாதகர் இறுதியான முடிவா இருக்கும். அந்த வீட்டுல அந்த அம்மாவை மீறி எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்ய முடியாது. அந்த அம்மா எடுக்கிறது அந்த வீட்டுல முடிவா இருக்கும். அப்படி மனைவி கைதான் 7ஆம் பாவம் தான் ஓங்கி இருக்கும். லக்னத்தை விட 8ஆம் பாவம் அதிகமா இருந்துச்சுன்னா ஆயுள் கண்டத்தை கொடுத்துரும். லக்னத்தை விட 9ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா பேர், புகழ், பதவி, பட்டம், பதவி பிரமாணம், பதவி உயர்வு, ப்ரமோஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகமா இருக்கும். அப்பாவுக்கே ஓங்கி இருக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது நம்மளுக்கு பிதாஸ்தானம் இல்லையா, பிதாஸ்தானம். இப்ப 9ஆம் பாவத்துல பரல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தந்தை வந்து அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து நாட்டமை செய்வாரு, அதிகம் செலுத்துவாரு. அவர் எடுக்கிற முடிவுக்கு குழந்தைகள், மனைவிகள் எல்லாமே கட்டுப்படுவாரு. ஜெயம் ரவியும் பிரகாஷ் ராஜும் சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கேரம் போர்டு விளையாடுவாரு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் வச்சு அவருக்கும் அந்த கேரம் போர்டு விளையாட வைப்பாரு. அப்புறம் கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் வருவாரு, என்னுடைய விளையாட்டை கூட நீங்க தான் விளையாண்டீங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு தான் என்னுடைய ட்ரெஸ்ல இருந்து, என்னுடைய தொழில இருந்து, என்னுடைய படிப்புல இருந்து எல்லாமே நீங்க தான் முடிவு பண்ணீங்க, உங்க கைக்குள்ளாரதான் என் கையை வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சார் சொல்லுவாரு. அது மாதிரி அப்பாவுடைய பேர், புகழ், அவருடைய வருமானம், அவருடைய ஆதிக்கம் தான் அந்த வீட்டுல அதிகமா இருக்கும்.
அது ஒரு நல்ல விஷயம் தான். தந்தை தான் வீட்டுல வந்து எல்லா குழந்தைகளையும் வழி நடத்துவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்ப லக்னத்தை விட 10ஆம் பாவத்துல பறவைகள் அதிகமா இருந்துச்சுன்னா தொழில் சிறப்பா இருக்கும் சார். ஜாதகர் வந்து பாத்தீங்களா எப்பவுமே தொழில் 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 அப்படின்ட்டு தொழிலுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. நல்ல ஒரு தொழில் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கலாம். லக்னத்தை விட 11ஆம் பாவத்துல பறவைகள் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். லக்னத்தை விட 12ஆம் பாவத்துல பறவைகள் அதிகமா இருந்துச்சுன்னா நல்ல ஊர் சுற்றி பார்ப்பாங்க, நல்ல தூக்கம், சுற்றுலா, இன்ப சுற்றுலா, பிளஸ் வந்து ஆன்மீக பயணம் அது சார்ந்து அந்த ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும் சார். மற்ற பாவங்களை விட லக்னம் பாவம் தான் ஓங்கி இருக்கணும். லக்னத்துலதான் பரல்கள் அதிகமாக இருந்தால்தான் மற்ற பாவத்தை எல்லாமே இயக்குவாங்க. மற்ற பாவங்கள் எல்லாம் பலம் பெற்று லக்னத்துல பரல்கள் கம்மியா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 18 பரல் கீழே 18 பரல் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த லக்னம் 0 தான் சார். 12 பாவம் தான் சேர்த்து இவரை இயக்கும். இவரால் எந்த ஒரு பாவத்தையும் இயக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எந்த பாவமும் வந்து பாத்தீங்களா 24ங்கிறது சமம். ஒரு பாவத்துல பரல்கள் வந்து 24ங்கிறது சமம். 18 பரல்ங்கிறது நம்ம பூஜ்ஜியங்கிற ஒரு அமைப்பு வந்துரும். பூஜ்ஜியங்கிற அமைப்பு வந்துரும். லக்னமே 18 பரலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா விவரம் ரொம்ப கம்மி. எந்த ஒரு செயலையும் திறன்பட செய்ய மாட்டார். காசு பணம் அதெல்லாம் ஒரு விவரம் தெரியாது. பேசும் கிளி, சொன்னதையே சொல்லுவாரு. என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாரு. அவருக்கு சிந்தனை, அறிவு, திறன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு. பேசுங்கிளி அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. லக்னத்துலதான் பறவைகள் நல்லா இருக்கணும். பறவைகள் நல்லா இருந்தா மட்டும்தான் மற்ற பாவத்தை எல்லாமே அவர் இயக்குவார். எந்த பாவத்துல பறவைகள் அதிகமா இருக்குதோ அந்த பாவம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி அப்படி இருக்கும் நம்ம சொன்னோம். அப்ப நம்ம சொன்ன ஜாதகத்துல 11ஆம் பாவத்துல பறவைகள் அதிகமா இருந்ததுனாலும் 11ஆம் பாவத்துல கிரகங்கள் அதிகமா பலம் பெற்றதுனாலையும் 3வது திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு தான் பேர் பொறுத்து நம்ம கிட்ட அனுப்பிச்சாரு. செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன கிரகம் நம்மளுக்கு ஆய்வு இருக்கணும் இல்லையா? என்ன கிரகம், என்ன விதிமுறையில இந்த விதிமுறையை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படிங்கிறதுதான் ஒரு விரிவான இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம். MGS பார்க்கும், அஸ்ட்ரோ டிவி பார்க்கும் ஜோதிட நண்பர்கள் நம்ம விதிமுறையை வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு பாக்குற நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா விதிமுறையை வந்து எழுதி வச்சுக்கோங்க. மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.